ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, வீனஸ் ஹீட்டர். நம்ம வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்ரு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப பழசாயிடுச்சு. ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணி காயில் மாற்றி எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்ரு வந்து சூடே ஆக மாட்டேங்குது. தண்ணி அப்படியே பச்சை தண்ணியாகவே இருக்குது. அதனால் புது ஹீட்ரு வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 லிட்ரு வீனஸ்ஸு லாவா. சரிங்களா? இருக்கிறதுலே வந்து வீனஸ் மாடல் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது போயிடுச்சு. அதனால் இப்போ குளிர்காலம் மழை காலன்றத விட்டு ஹீட்டரில் வந்து குடிக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பம். எல்லாமே வந்து கேஸ் அடுப்பில் பற்ற தொட்டு கேஸ் பற்ற மாட்டேங்குது. அதனால் புது ஹீட்ரு வாங்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அது வந்து இன்ஸ்டன்ட் ஹீட்ரா இல்லை 10 லிட்ரு ஹீட்ரா இல்லை 15 லிட்ரு ஹீட்ரான்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கோம். இந்த இடத்துல புது ஹீட்ரு வரப்போகுது. அது எத்தனை லிட்டருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க வீனஸோட புது மேக்மா நியோ புது ஹீட்டர், வாட்டர் ஹீட்டருங்க. பழசை எடுத்துகிட்டு புதுசு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பிரிக்கும் போது நான் அன்பாக்சிங் இல்லை, பிரிக்கும் போது இல்லாத தொட்டு என்னால் அதை வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. அதனால் பிரித்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்க முடியுது. சரிங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னர் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்ட்டி, அவுட்ரு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட இது. இங்கே பாருங்கள், இது வந்து இன்னு, இது அவுட்டு. சரிங்களா? தண்ணி போய் இதன் மூலிமா நம்மளுக்கு தண்ணி சுடு தண்ணி வருது. இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்க 15 லிட்டர். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஈன்ற இதில் வந்து அவங்க ஃபிட் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி 15 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வால் மவுண்ட்டு தான் வந்து இது பண்ணிக்கிறாங்க. போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு நான் கூட 15 லிட்டரு எங்கடா பத்தாமல் போய்ட போதே, அந்த இடத்துக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போய்டுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சு தான் நான் வந்து யோசிச்சுன்னு இருந்தேன், 10 லிட்டரு போதுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் டேப்பில், மெஷர்மெண்ட் டேப்பில் பார்க்கும்போது 15 லிட்டர்ஸ் வந்து தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்தது. அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் கேபிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுக்குமே. இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா பழைய இந்த கேபிள் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எஸ்எஸ்ன்ற தொட்டு இதாக இருக்குது. ஏர் ஃப்ளோ மட்டும் தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க தொட்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னாங்க. அதை வந்து ப்ளம்மரை வர வச்சு நம்ம பார்த்துக்கணும். இந்த வீனஸ் புது ஹீட்டர் 15 லிட்டர் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவும் முழுசாக பார்த்துட்டு எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், கழட்டி போட்டாச்சு. வீனஸ் லாவா. இது வந்து இன்ஸ்டன்ட் ஹீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டு பில்லும் அதிகமாக எடுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆல்ரெடி ஃபால்ட் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நம்ம புது 15 லிட்டர் இது பண்ணியாச்சு. இந்த பழசு வந்து கழட்டி இங்கே வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்காக காமிச்சாச்சு புது வாட்டர் ஹீட்டர். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த குளிருக்கு சூப்பரான வாட்டர் ஹீட்டர் நம்ம வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, மேக்மா நியோன்னு சொல்லிவிட்டு. இந்த யூசர் மேனுவலை தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னன்றது எல்லாமே கைட் பண்ணியிருப்பாங்க அந்த யூசர் மேனுவலில். நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரண்டியும் கவர் ஆகுது, கேரண்டி கவர் ஆகுது. அந்த கேரண்டி கார்டு தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி. வீனஸ்ன்றது இங்கே பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கேரண்டி கார்டு. இது இருந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. அந்த பில்லு வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதோட டெமோ காமிச்சிக்கிறாங்க என்னன்றதை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதோட மல்டி ஃபங்க்ஷன் வால்வு
எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி இருக்குன்றத மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க டயக்ராமு. அதோட ஒயரிங் டயக்ராம் காமிச்சிருக்காங்க. அதோட ஒயரிங் டயக்ராம் காமிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பிக்சரோட சூப்பராகவே எல்லாமே எப்படின்றத சூப்பராக இந்த யூசர் மேனில் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இருக்குது. சோலார் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது வீனஸில். அதுக்கப்புறம் ஓவன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. இது மாதிரி எல்லாமே கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இதே மாதிரி வாங்கி வீட்டில் மாட்டிக்கிங்க. கிளைமேட்டுக்கு சூப்பராக ஹீட்டாக சூப்பரான ஒரு வாட்டர் ஹீட்டர் ரெடி ஆகிடுச்சி. இது நோ ப்ரொமோஷன், ஒன்லி ஆக்ஷன். சொன்ன மாதிரி பாருங்கள், அது ரொம்ப பழசாகிடுச்சு. அது இல்லாமல் அது லோக்கலாக தொட்டு ஆல்ரெடி முன்ன போட்டு போனது. இந்த வால்வு நம்ம சேஞ்சு பண்ணோன்னு சொல்லியாச்சு இல்லையா, அந்த வால்வு இன்றைக்கி சேஞ்சு பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது ஆஃபு, இது ஆனு, இது மாதிரி ரெண்டுமே போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். வாட்டர் மேன் சொல்லிட்டு கம்பெனி நேமு. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாட்டர் மேன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 1200 ஆச்சு. அதனால் செட்டை கையோடு மாற்றிட்டோம். ஏன்னா அது ரொம்ப தண்ணி லீக் ஆகுது. சப்போஸ் எமர்ஜென்சி எதனா க்ளோஸ் பண்ணோம்னா முடியாது. அதனால் சரி இதை வாங்கிடலாம் சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி தச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீ கையோட மாற்ற தொட்டு இது கொஞ்சம் ஒரு வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே சேர்த்து எல்லாமே பக்காவாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாமே பக்காவாக செட்டாக மாற்றி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஹீட்ரு நம்ம குளிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. எந்த பிரச்சனை இல்லாமல் ஹீட்ரு ரெடியான தொட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் ஹீட்டரை பக்காவாக ரெடி பண்ணி எந்த பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த பிரச்சனையும் ஹீட்டருக்கும் வராது, நமக்கும் வராது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.